என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்பது நிச்சயமாக 1,50,000 ஈழத்தமிழர்களை கொன்று குடித்த சிங்கள பேரினவாத அரசு, அந்த அரசாங்கத்தில் பங்கு வைத்த அமைச்சராக இருந்த இராணுவ தளபதிகளாக இருந்து அந்த அரசை வழிநடத்தியவர்கள்தான் இன்றைக்கு புதிய அரசாக இலங்கையில் பதவியேற்றிருக்கிறார்கள். ஆக அந்த சூழலில் நிச்சயமாக தனிப்பட்ட என்னுடைய கருத்தாக இலங்கைக்கு இந்திய நாட்டின் பிரதமர் செல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வை. ஆனாலும் கூட தாய்நாட்டில் இருக்கிற எமது உறவுகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்கின்ற போதே நீங்கள் முட்டுக்கட்டை போடுகிறீர்களே, தடுக்கிறீர்களே என்கிற ஒரு கேள்வி எழுப்புகிற காரணத்தினால் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற இந்த நரேந்திர மோடி அரசு குறைந்தபட்சம் இலங்கைக்கு சென்று அங்கு வாழுகின்ற தமிழர்களை, குறிப்பாக முள்வேலி முகாமில் அடைபட்டு கிடந்த தமிழர்களையும், யாழ்ப்பாண தமிழர்களையும், திரிகோணமலை தமிழர்களையும், மட்டக்களப்பு தமிழர்களையும், வன்னிப்பகுதி தமிழர்களையும், முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அழித்தொழிக்கப்பட்ட எம் இனத்தின் மிச்சம் சுச்சம் இருக்கிற எமது உறவுகளை சென்று சந்தித்து அங்கு தங்களுக்குரிய பாதிப்புகளை நேரடியாக நரேந்திர மோடி கேட்டறிய வேண்டும். அப்படி கேட்டறிந்த பிறகாவது அவருடைய கல் நெஞ்சம் கொஞ்சம் இறங்குமா? அங்கு நடந்தது இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்குரிய விசாரணையை ஐநாவின் நடைபெறுகின்ற இந்த ஐநா மன்ற அவையில் இந்தியா அதற்கான அழுத்தத்தை தந்து அந்த விசாரணையை இலங்கையில் தொடங்குவதற்கும், இந்தியாவில் இருக்கின்ற புலம்பெயர்ந்த ஈழத் தமிழகத்தில் அதற்குரிய கருத்துக்களை கேட்டறிந்து அந்த போர்க்குற்ற விசாரணையும் இனப்படுகொலைக்கான விசாரணையும் நடைபெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவாரா என்கிற சூழலில் நாங்கள் அவரை அங்கு அனுப்புகின்ற அந்த செயலில் இந்த முறை எதிர்ப்பு காட்டாமல் இருக்கிறோம். காரணம், என்னதான் மோடி செய்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்கிற வினாவை எங்களோடு ஊடகத்தில் விவாதிக்கின்ற தமிழகத்துடைய பாரதிய ஜனதா தலைவர்களும் தேசிய பொறுப்பாளர்களும் சொல்லுகிறார்கள். ஆதலால் நரேந்திர மோடி இலங்கைக்கு செல்லட்டும், ஈழத்திற்கு செல்லட்டும். பாதிப்புக்குள்ளான எமது உறவுகளின் துயரத்தை, துன்பத்தை, பாலியல் வன்மத்தை, அங்கு எம் இனம் அழிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொண்டாவது எம் மக்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கு, ஒரு சுதந்திர பொது வாக்கெடுப்பு நடப்பதற்கு, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தான் அதற்குரிய தண்டனை பெறுவதற்கு அந்த இலங்கையில் வாழ்கின்ற எமது தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உலக அறமன்றம் ஐநா மன்றத்தில் வலியுறுத்துவதற்கான வாய்ப்பை திரு நரேந்திர மோடி ஏற்படுத்துவாரா என்கிற கேள்வியை நான் ஏற்கனவே எழுப்பியிருக்கிறேன். இங்கேயும் நான் எழுப்புகிறேன். நரேந்திர மோடியின் பயணம் எமது ஈழ மக்களின் துன்பியில் துயரத்தில் ஒரு துரும்பையாவது அசைக்கட்டும். மோடியின் பயணம் என்னதான் இந்த தமிழ் மக்களுக்கு, தமிழ் ஈழ மக்களுக்கு, புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கு நாங்கள் நடத்திய போராட்டங்களுக்கு என்ன பதிலை அவர் திரும்பி வந்து தரப்போகிறார் என்பதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அந்த பதில் எங்களுக்கான பதிலாக இல்லை என்று சொன்னால், எம் ஈழ உறவுகளுக்கான ஆறுதலாக பதிலாக இல்லை என்று சொன்னால், நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்கக்கூடிய பதிலாக அது இல்லை என்று சொன்னால், நாங்கள் திரும்பவும் மத்திய அரசுக்கு எதிராக, மோடி அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பயணம் எந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது என்று தெரியவில்லை என்றாலும், அவர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிய வேண்டும். அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற, தொடர்ந்து கொண்டிருக்கிற சிங்களமயமாதலையும் இராணுவமயமாதலையும் கவனிக்க வேண்டும். அதை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். 6000 ஏக்கருக்கு மேலான நிலப்பரப்பை வடக்கு மாகாணத்தில் இராணுவம் அங்கே ஆக்கிரமித்திருக்கிறது. ஆனால் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் பேசிய இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சர், நாங்கள் 500 ஏக்கருக்கும் குறைவாகவே அந்த நிலத்தை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோம் என்றும், உடனடியாக 220 ஏக்கர் நிலத்தை நாங்கள் ஒப்படைக்கப் போகிறோம் என்றும் பேசியிருக்கிறார். அது அப்பட்டமான பொய், உலக நாடுகளை ஏமாற்றுகிற நடவடிக்கை. எனவே இராணுவம் கையகப்படுத்தி இருக்கிற அல்லது ஆக்கிரமித்து இருக்கிற அந்த பகுதிகளை எல்லாம், நிலப்பரப்பை எல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் சுற்றி பார்க்க வேண்டும். அந்த இடத்தை மீட்பதற்கு, தமிழ் மக்களிடத்திலே ஒப்படைப்பதற்கு உரிய ஆணையை பிறப்பிக்க வேண்டும். அவருடைய பயணம் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அவர் அங்கே பயணிப்பதன் மூலம் சர்வதேச அரங்கில் ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும். தமிழ் மக்களை சந்திப்பது, தமிழ் மக்களின் கோரிக்கைகளை கேட்பது, அதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது இலங்கை இந்திய அரசுகளுக்கு இடையிலான உறவாக மட்டுமில்லாமல் அது சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது தமிழ் மக்களை சந்திப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக விடுதலை சிறுத்தைகள் கருதுகிறோம்.